உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. 2026 ஒரு சிறப்பான ராசி ஆண்டு காலம் யாருக்குன்னா ரிஷப ராசி. சனி பகவான் வந்திருக்காருன்னா கஷ்டத்தையும் கொடுப்பாரு, சில நல்லது விஷயங்களையும் நடக்கும் அப்படின்ற அமைப்புப்படி குழந்தை பேருக்கான வாய்ப்பும் நல்லா இருக்கும் அப்படின்றது உண்டு. 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வயிற்றுல பிரச்சனைகள் வரும். கால் பாகம் கவனமா இருக்கணும். ஈரமான பகுதிகளில் அசால்ட்டா நடக்கக்கூடாது. ஜூன் வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஜூனுக்கு அப்புறமா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில வழக்குகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வருஷம் சொத்து சார்ந்த விஷயங்களில் அது வாங்கிறது, விற்கிறது, கரார் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. தன்னுடைய ராசிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்றாங்க. முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் இந்த 2026ஆம் ஆண்டு கொஞ்சம் சேலஞ்சிங்கான வருஷமா தான் இருக்கும். கால் வலிக்கும், கால் அடிபடும், காலில் ஒரு சின்ன பாதிப்பு அப்படிங்கிறது மேஷராசிக்காக இருக்கும். முதுகு தண்டுட பகுதி வலிக்கிறது, பேக் பெயின், இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு சிங்க்கு, சாக்கடை, மாடிப்படிக்கட்டுகள் இடிச்சு கட்டுறது, மாடி கட்டுறது, ஆன்மீக பிரயாணங்கள், அதே மாதிரி இது சனி நீச்சமாகக்கூடிய ராசிங்கிறதையும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். சனி வராரே அப்படின்னா சனி நீச்சமான சனி. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கடன் வாங்கி செலவு பண்றது, கடன் வாங்கி கடல் தாண்டி போயிட்டு வர்றது, ஒரு உல்லாச பிரயாணம் செய்யறது, ஒரு ஆன்மீக பிரயாணம் செய்துட்டு வர்றது மேஷராசிக்காக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளை பத்தின சின்ன சின்ன கவலைகள் மேஷராசிக்காக இருக்கும். கால் பாகம் கவனமா இருக்கணும். ஈரமான பகுதிகளில் அசால்ட்டா நடக்கக்கூடாது. கொஞ்சம் நடைப்பயிற்சி முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஞ்சம் உடல் அசைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹனுமன் சுவாமியோட பிரார்த்தனை தான். ஹனுமன் சுவாமியோட கதை சுந்தரகாண்டம், ஹனுமன் சுவாமியினுடைய ஹனுமன் சலீசா மந்திரம் பெரிய அளவுக்கு இவங்களை காப்பாற்றும். நான் காப்பாற்றும் தான் மேஷராசிக்காக சொல்ல முடியும். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க, இந்த 2026 மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? மேசராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் பயப்படுவீங்க. இது விரய சனிக்கான காலகட்டங்கள். சுப விரயங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா செஞ்சுக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படின்றதும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கணும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வேலைக்காக, மற்ற இதுங்களில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள், வர்த்தகங்கள், தொழிலுக்காக, படிப்புக்காக போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும். தாய் தந்தையரோட ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நல்ல முறையில் நீங்கள் பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். நல்லா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். சனி பகவான் வந்திருக்காருன்னா கஷ்டத்தையும் கொடுப்பாரு, சில நல்லது விஷயங்களையும் நடக்கும் அப்படின்ற அமைப்புப்படி குழந்தை பேருக்கான வாய்ப்பும் நல்லா இருக்கும் அப்படின்றது உண்டு. ஆக மொத்தத்தில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் நல்ல விஷயங்களும் மேசராசிக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆண்டு இருக்காங்க. கண்ணன் சார், நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா? பலன் பிளஸ் பரிகாரம் சொல்லுங்க. இந்த மேசராசிக்கு பலன் சொல்லணும்னா, இப்போ பொதுவாக 7 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேசராசிக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது உண்மை. சனி பவன் மீனத்தில் வந்தனால இப்போ விரைச்சனின்னு சொல்லுவாங்க மேசராசிக்கு. இந்த விரைச்சனின்றது 7 சனினா நிறையா பேர் எல்லாம் 7 சனி அவங்கவுங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, பயந்துடுறாங்க. ஏன்னா மேசராசிக்கு வந்துட்டானா பொதுவாக 7 சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். அப்போ மீனத்தில் 2 வருஷம் இருப்பார், மேஷத்தில் 2 வருஷம் இருப்பார், ரிஷத்தில் 2 வருஷம்னா அப்போ மேசராசிக்கு 7 சனின்னு சொல்லுவாங்க. அப்படின்னும்போது மேசராசிக்கு நிறைய கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா? இல்லை எல்லாரும் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, நல்லா இருக்கிறவங்க இருக்காங்களா? என்ன காரணம்னா அந்த கட்டத்தில் அவங்க மேசராசிக்கு 12ஆம் இடத்துலையோ இல்லை மேசராசி மேசத்துலேயோ அவங்களுக்கு ரிஷபத்தில் பாவ கிரகம் இருக்குதா, சுப கிரகம் இருக்குதா, என்னென்ன இருக்கு அந்த கிரகங்கள்லாம் பார்க்கணும். நல்லா பொசிஷனில் இருக்கிறாங்களா? நல்ல பொசிஷனில் இருந்தால் நல்லா காடு வாங்கலாம், வீடு கட்டலாம், நல்ல வேலை கிடைக்கும், ஃபேமிலி நல்லா இருக்கும். பாவ கிரகம் இருந்தால் தசாபுத்தி சரியில்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கோசரம் அவங்க என்ன பண்ணணும், ஒரு காவல் தெய்வம்
அவங்க வந்து ஒரு நல்லெண்ணெய், அந்த எண்ணெய் குளியல் சாமிக்கு அவங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த சாமிக்கெல்லாம் வந்து ஒரு எண்ணெய் குளியல் பண்ணுறதுக்கு, இல்லாதவங்களுக்கு ஒரு துணி மணி சாப்பாடு அன்னதானம் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த இதிலேருந்து அவங்க ரிலீஃப் பண்ணுவாங்க. அயராது உழைக்கணும், கஷ்டப்படணும், டைம் போகணும், ஒரு வேலையில் பிரச்சனை இருந்தால் விட்டு கொடுத்து போகணும். இதில் எதிர்த்து பேசுனாங்கன்னா வேலை விட்டு வந்துடுவாங்க. அதனால் வந்து மேசராசி வந்து அவங்க ஜாதகப்படி எப்படி இருக்குதுன்னு ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து கலந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. நிச்சயமா சார். மேம் நீங்க சொல்லுங்க, இவங்களுக்குன்னு ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா பரிகாரம் இருக்கா? இவங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? மார்க் கொடுக்கணும் அப்படின்னா 60% தான். சரிங்களா? ஏன்னா 7.5 சனியினுடைய தாக்கம் இருக்கும், உறுதியாக இருக்கும். ஏன்னா அது ஜென்மத்தில் வேற இருக்குது. அப்போ முதல்ல வந்துட்டு உடம்ப தான் வந்துட்டு பாதிப்பு கொடுக்கும். சார் சொன்ன மாதிரி வந்துட்டு முதல்ல காலில் பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 5ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால வயிற்றுல பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் குரு உச்சமடைகிறதுனால, ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து குரு உச்சமடைகிறதுனால இவங்களுக்கு வந்துட்டு எப்படியாவது ஒரு பக்கம் இருந்துலேருந்து பணம் வரும். அந்த பணம் வந்து சுப விரயம் அடையும். அதை வந்துட்டு சுப விரயமாக வந்துட்டு மாற்றிக்குவாங்க. கடன் கண்டிப்பாக வாங்குவாங்க. இந்த ராசிக்காரவங்க இப்போ கடன் வாங்குறதுக்கான தருணம். கடன் வாங்குவாங்க, கடன் கிடைக்கும். அதில் வச்சு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இல்லை கார் வாங்குறது, வண்டி வாங்குறது, ஏதாவது ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பாதி தான், 60% நல்லா இருக்கும். நிச்சயமா மேம். அடுத்து 2வது ராசியான ரிஷப ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? இல்லை, ரிஷபம் வந்து பண விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. சுப விரயங்கள், சுபத்துவமான விஷயங்கள், கல்யாணம், காட்சி, காது குத்து எல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இருக்க ஆரம்பிக்கும். ஒன்று ஒரு ஹெல்த்தில் ஒரு மாஸ்டர் செக்கப் ஒன்று கண்டிப்பாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதாவது கண்ணை விற்றுட்டு ஓவியம் வாங்கின கதையாகிடும் ரிஷபராசி. இது கண்ணை விற்றுட்டு ஓவியம், அந்த ஓவியத்தை ரசிக்க முடியுமான்னா ரசிக்க முடியாது, கண்ணு போயிடுச்சு இல்லை. அப்போ பணம் வந்துச்சு ஆனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும். குடும்ப உறவுகளிடையே வாத விவாதங்கள் ரிஷபராசிக்கு கூடவே கூடாது. அதே மாதிரி கடனில் வாகனம் வாங்கிறது, கடனில் ஒரு சொத்து வாங்கிறது, கடனில் 2 வீலர் வச்சுருக்கிறவங்க 4 வீலர் வாங்குறது, 4 வீலர் வச்சுருக்கிறவங்க ஒரு 7 சீட்டர் வாங்குறது, இந்த மாதிரி வளர்ச்சியெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், பயணங்கள் முடிவதில்லைங்கிறது தான் ரிஷபராசிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மேம் நீங்க சொல்லுங்க, ரிஷபராசிக்கு இந்த 2026 எப்படிப்பட்டதா இருக்கும்? ரிஷபராசி நேயர்கள், தனக்காரகர் தனத்திலிருந்து உங்களுக்கு ஜூன் மாதம் பக்கமாக விலக போகிறாரு. இருந்தாலும் நீங்கள் வந்து பண விஷயத்தில் நல்லாவே எதிர்பார்க்கலாம். உடம்பு ஆரோக்கிய விஷயம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில வழக்குகள், பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வருஷம் சொத்து சார்ந்த விஷயங்களில் அது வாங்கிறது, விற்கிறது, கரார் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. லாபசனியாகவும் இருக்கார், லாபஸ்தானத்தை குருவும் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், தொழில்கள், வேலைகள், இதில் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். திருமண தடை இருந்தாலும் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. நல்ல புத்திரபாகிய அமைப்பும் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு வந்து நல்ல பலனாக அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்காங்க. நல்ல பயனடையலாம். கண்ணன் சார் நீங்க சொல்லுங்க, ரிஷபராசினருக்கு இந்த 2026 பலன் எப்படி இருக்கு? ரிஷபராசிக்கு இந்த 2026 அருமையான ஆண்டு காலம். எப்படின்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, மிதனத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரியே 5ஆவது மாதம் மாறுறாரு, கடகத்துக்கு மாறுறாரு. இப்படி மாறும்போது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இந்த குரு பகவான் என்ன பண்ணாரு, 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருக்கும்போது அவர் வந்து கடகத்தை மாறினாலும் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஒரு பார்ட்னராக சேர்ந்து தொழில் செய்யணுமா தாராளமாக செய்யலாம். அதே மாதிரியா கடகத்தில் வரும்போது 11ஆம் இடத்தை ஆல்ரெடி சனி பகவான் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவங்க லாபமும், அவங்க எந்த தொழிலில் முயற்சி வெற்றி நல்லா பார்க்குறாங்களோ அவங்களுக்கு சிறப்பான ஆண்டுகாலம் 2026 ஒரு சிறப்பான ராசி ஆண்டுகாலம் யாருக்குன்னா ரிஷப ராசிக்கு அருமையான ஆண்டுகாலம் தான். கண்டிப்பா சார். மேம் நீங்க சொல்லுங்க, 2026 ரிஷபராசிக்கு. 2026 ரிஷபராசிக்கு வந்து எப்படின்னு கேட்டால், முக்கியமாக கல்யாணம் ஆகாதவங்க ரெடி ஆகிக்கலாம். கல்யாணத்துக்கு நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு கல்யாணத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கவங்க நடந்துடும். அதே மாதிரி அந்த வீட்டில் ரிஷபராசியோட பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வந்துட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஹார்ட்டில், அதாவது ஏஜ் பொறுத்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்துட்டு கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க வந்து எப்படின்னு கேட்டால், ஒரு திடீர்னு நான் பணம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வராது.
அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு கடின உழைப்பு ஏற்படுத்தி அதுக்கப்புறமா தான் அந்த பணம் வந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி இவங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. பண வருமானம் வரும். ஆனால் என்னென்னு கேட்டால் வருஷம் ஜூன் வரைக்கும் வந்துட்டு ஒரு பலன், ஜூனுக்கு அப்புறமா ஒரு பலன். அதாவது ஜூன் வரைக்கும் வந்துட்டு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஜூனுக்கு அப்புறமா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துக்கலாம்.